no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste daily. Taste the daily. இன்றைக்கி வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து 4600 வண்டி அந்த ஆம்னி பேருந்து இந்த வண்டியெல்லாம் போயிட்டு இருந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னு வச்சுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வண்டி கம்மியாக இருக்குது, நம்மக்கிட்ட வண்டி கம்மியாக இருக்குது. அந்த வண்டிக்கு தான் ஓடிட்டு இருந்து. இப்போ பப்ளிக் என்ன பண்ணுவாங்க? வால்வோ வண்டிலாம் இப்போ கூட 8-10 வண்டி வாங்கியிருக்காங்க. சரியான லாஸ் ஆன வண்டி எதுனா அது வால்வோ தான். ப்ரைவேட் ஆப்ரேட்டராலே ஓட்ட முடியல. நம்ம எங்கே நடத்த போகிறோம்? கஷ்டம். வால்வோ வாங்க வேண்டிய அவசியம் என்ன? வால்வோ இப்போ நேற்று வந்த வண்டியா? ஈவி வந்து எதிர்காலத்தில் நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பொல்யூஷன் இல்லாதுன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. இப்போ இதில் வந்து பொல்யூஷன் வரதானே செய்யும் வால்வோவில். இது டீசல் வண்டி தானே. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் மாநில செயலாளர் கமலக்கண்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆம்னி பேருந்துகள், மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்னி பேருந்துகள் வந்து சேவை நிறுத்தப்பட்டிருக்கு, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள். அவங்க சொல்கிறது என்னென்னா, நேஷனல் பெர்மிட், அதை தாண்டி இங்கே ரோட் டேக்ஸ், நாங்கள் வந்து ரோட் டேக்ஸ், மதர் டேக்ஸும் இங்கே தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு செலுத்திடுறோம். அது இல்லாமல் நேஷனல் பெர்மிட்டும் வாங்கியிருக்கோம். இந்நிலையில் இன்டர் ஸ்டேட்டுக்கு ஓட்டும் போது அந்த ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பேருந்துகளுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து வரி விதிக்கிறாங்க. ஸோ அதற்கு பழிவாங்கும் விதமாக வந்து இப்போது அந்த மாநில அரசாங்கமும் வந்து எங்களுக்கு வந்து பெனால்ட்டி போடுறாங்க. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, இது அதிமுக ஆட்சி காலத்துலேயும் இருந்துச்சு, திமுக ஆட்சி காலத்தையும் தொடருதுன்றாங்க. என்ன பிரச்சனை சார் ஆக்சுவலாக? சார், இப்போது நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க, இந்த பேருந்து வந்து ஒரு 4600 பேருந்து ஓடின்றது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், டேக்ஸ் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வர வண்டிக்கு அவங்க வண்டி ஏன் ஃபைன் இங்கே பண்ணோன்னு சொன்னால், அப்போ இந்த யூனியன் வந்து இவங்களுடைய யூனியன்லேருந்து தான் கம்ப்ளைண்ட்டே. எங்களுக்கு அந்த வண்டிங்கெல்லாம் நிறைய வருது, அவங்க அங்கே டேக்ஸே கட்டலை, ஏதோ 1008 குறைகள் சொன்னாங்க. இப்போ கேரளா வண்டி இங்கே வந்தாலும், கர்நாடகா வண்டி இங்கே வந்தாலும் பிரச்சனை வந்தது. அப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், ஏடிஎம் கவர்மெண்ட் ஆர் இந்த கவர்மெண்ட்டும் சரி இப்போ நம்ம வண்டி பீஸ்ஃபுல்லாக அங்கே போகணும். ஏன்னா நாங்கள் வந்து இங்கே மதர் டேக்ஸ் கட்டிடுறாங்க. இதே ஆம்னி பேருந்து இங்கே சென்னையில் ரெஜிஸ்டர், தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ண வண்டிக்கு 1 லட்ச ரூபாயில் சார் 90 நாள். ஆமாம், அந்த வந்து டேக்ஸை கட்டிடுறாங்க. டேக்ஸை கட்டினோடனே இப்போ உங்களுக்கு அந்த வண்டிக்கு வந்து அங்கே போகும்போது அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியது ஆல் இண்டியா பர்மிட்டில். இவங்க அந்த ஸ்டேட்டில் இருக்கிறது வர வண்டிங்க வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வண்டி வந்து இந்த டூரிஸ்ட்டுன்ற பேரில் பர்மிட் போட்டு 1 வீக் ஒரு பர்மிட் போடுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ டேக்ஸ் கிடையாது. அந்த மாதிரி போட்டு ட்ரிப்பு ஓட்டுறது, இதையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி இவங்களே வந்து கம்ப்ளைண்ட், இந்த யூனியனே வந்து இந்த மாதிரி தப்பான வண்டிகள்லாம் ஓடுது. ஆக்சுவலாக தப்பான வண்டிகள்லாம் இப்போ அந்த ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய வண்டிகள் வந்து அந்த ஸ்டேட்டில் மதர் டேக்ஸும் கட்டியிருக்க மாட்டாங்க, நேஷனல் பெர்மிட்டும். மதர் டேக்ஸ் வந்து ஒரு ஏதாவது டூரிஸ்ட் வண்டினா அதுக்கு டேக்ஸ் கம்மி சார். அது வண்டி என்றைக்கோ ஒரு நாள் ஓடுறது. அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த 1 வீக் பர்மிட்டு, நேஷனல் பெர்மிட் வாங்கியிருப்பாங்க சார். அதெல்லாம் நேஷனல் பெர்மிட்லாம் கிடையாது, டூரிஸ்ட் பெர்மிட் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த வண்டி வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கும். இன்டர்னலில் ஓடும்போது அதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம ஸ்டேட்லேயும் அந்த வண்டிங்க இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆம்னி பஸ்ஸு ஓட்டுறவங்களுக்கும் இருக்கும். இப்போ ப்ரைவேட் பஸ்ஸு ஓடுறது இல்லைங்களா, ஈரோடு கரூர்லாம், அவங்க கையில் ஸ்பேர் பஸ்ஸுன்னு ஒன்று இருக்கும். நாகாலாந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் நிறையா நாகாலாந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு காரணம் வந்து அப்போ வந்து டேக்ஸ் மேட்ரு. இப்போ தான் ஜிஎஸ்டி ஆகிப்போச்சு எல்லாமே. அங்கே வந்து பர்மிட் வந்து வண்டியே வந்து நிறைய தப்பு, ஆர்சிலாம் கூட நிறைய வண்டி போகாது, எஃப்சி போவாங்க சொல்கிறாங்க, நிறைய பிரச்சனை. இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு அங்கே போய் பண்ணிட்டாங்க. இதில் நமக்கு அப்போ என்ன மைனஸ் தான், இந்த நாகாலாந்துக்கு போகும்போது சேல் டேக்ஸ் பூரா அங்கே போயிடும். இது இங்கே இருக்க ரிஜிஸ்டர் பண்ணாக்கா உங்களுக்கு மதர் டேக்ஸும் கிடைக்கும், சேல் டேக்ஸும் கவர்மெண்ட்டுக்குடைய ரெவன்யூவில் அது சேர்ந்து வரும். அப்போ சேல் டேக்ஸ் வந்து இப்போ வந்து ஜிஎஸ்டி ஆகிடுச்சு. ஸோ ஜிஎஸ்டி ஆனதுக்கப்புறமும் இவங்க அங்கே போய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏதோ வேறு பெனிஃபிட்னால பண்ணிடுறாங்க. பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆந்திரா வண்டியும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது என்ட்ரன்ஸ் டேக்ஸ் கட்டிட்டு தான் வரணுன்றதுக்கு உருவாக்கும் போது நாங்கள் ஆல் இண்டியா பர்மிட் இப்போ லாரிக்கு வாங்கினோம். லாரிக்கு வாங்கும்போது நாங்கள் என்ன சொன்னோம்னா, 1 to வந்து மதர் டேக்ஸ் கட்டிவிட்டு ஆல் இண்டியா வந்து அந்த வண்டி எங்கே வேணும் போகலாம், டேக்ஸே கிடையாது. அதுபாட்டு இந்தியா பூரா சுற்றிட்டு வந்துடும். ஆனால் இந்த வண்டிக்கு வந்து இவங்க அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாங்கள் அதர் ஸ்டேட் போகும்போது இன்டர்னலாக வந்து நாங்கள் இதை கட்டிடுவோம், டேக்ஸை கட்டிக்குவோம், 1 வீக் 10 நாள் அந்த மாதிரிலாம் பண்ணி இவங்க என்ன பண்ணால் நிறைய குளறுபடி ஆனதுனால அப்போ வந்து இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ வேறு யூனியன் லீடர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து டிசி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டு, கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட்டு, டிரான்ஸ்போர்ட் சொன்ன உடனே இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பெனால்ட்டி போட்டோம். வித்தவுட் பர்மிட் வர வண்டி ஏதோ நிறைய ப்ராப்ளம் இருந்தது, அதுக்கெல்லாம் போட்டோம். அதுதான் வந்து இப்போ வந்து இவங்க போட்டாங்க, அதனால தான் அவங்க போடுறாங்கல்ல. வண்டி கரெக்டாக இருந்தால் இந்த பிரச்சனை வராதுங்க. இவங்க யூனியன் வந்து ஸ்ட்ராங்கான முறையில் ஒரு முடிவு எடுத்து கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்போ இருந்து பேசலை. இப்போ ஏதோ இப்போ 2 நாளாக 3 நாளாக ஸ்ட்ரைக் வண்டி 7ஆம் தேதி 9ஆம் தேதிலாம் நிற்க ஆரம்பிச்சிருக்குது. தெலுங்கானாவில் ஓடுதுன்னு சொன்னாங்க. இப்போ அது வந்து முழுமையாக ஒரு இவங்க வந்து ஒரு அசோசியேஷன் ஸ்ட்ராங் ஆகி
கவர்மெண்ட்டுக்கு வந்து பேசணும். இந்த கவர்மெண்ட்டும் பேச்சுவார்த்தை நடத்தணும். இது வரைக்கும் 3 நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து 4600 வண்டி அந்த ஆம்னி பேருந்து இந்த வண்டியெல்லாம் போயிட்டு இருந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு வண்டி கம்மியாக இருக்குது. நம்மக்கிட்ட வண்டி கம்மியாக இருக்குது. அந்த வண்டிக்கு தான் ஓடிட்டு இருந்து. இப்போ பப்ளிக் என்ன பண்ணுவாங்க, ட்ரெயினும் புக் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் இருக்கும். இதை அரசு உடனடியாக இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி, சரி எந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதர் ஸ்டேட் வந்து இப்போ ஒன்றும் கேரளா ஒன்றும் தெரியாத ஊர் கிடையாது. கேரளா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரை கூப்பிட்டு வச்சு இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவங்களாம் உட்காந்து பேசி இது எப்படி சுமூகமாக வண்டி ஆப்ரேட் ஆகிறதுக்கு வேலை இதுக்கு என்ன சொல்யூஷன் சார்? இப்போ வந்து அதர் ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வர பேருந்துகளுக்கு வந்து ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு வரி வாங்குறாங்களே, இப்போ அந்த டேக்ஸை வந்து ரத்து பண்ணால் தான் சுமூகமாக வந்து இப்போ நம்ம பேருந்துகள் அங்கே போயிட்டு வர முடியுமா? இல்லை சார், இப்போ வந்து எப்படின்னா முதல்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சார். நாங்கள் 100 வண்டி பர்மிட் கொடுக்குறோம், அவங்க 100 வண்டி கொடுப்பாங்க. இந்த 100 வண்டிக்கு இங்கே டேக்ஸ் வாங்க மாட்டாங்க, அவங்க அந்த 100 வண்டிக்கு வாங்க மாட்டாங்க. இப்படிலாம் ஒரு பரஸ்பரம் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வண்டி நம்ம வண்டி உள்ளே போனால் அங்கே ஸ்டாக் இது வாங்குவோம், ஃபைன் வாங்குவோம்னா ஃபைன் எதுக்காக வாங்கணும்? ஆல் இண்டியா பர்மிட் இருக்குது, மதர் டேக்ஸ் கட்டியிருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தான் வாங்குவாங்க முதல்லலாம். இப்போ வந்து டேக்ஸாகவே வாங்கி 70 லட்சன்றதுலாம் பெரிய தொகை. அந்த பஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க, கட்ட முடியாது. இல்லை, ஆனால் இங்கே வந்து ஆம்னி பஸ்ஸுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பர்மிட் கிடையாது. இன்னுமே வந்து நேஷனல் பர்மிட்டே இருந்தாலும் அது வந்து ஒரு டூரிஸ்ட் வண்டியாக தான் கருதப்படுது. அங்கே இப்போ அங்கே ஒரு அதர் ஸ்டேட்டுக்குள்ளே போகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் இறக்கி விட்டணும். நீங்கள் வந்து ஒரு 8 பாயிண்ட் வச்சு நீங்கள் ஒவ்வொருத்தரை இறக்கி விடக்கூடாது. இந்த மாதிரியான நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் அவங்க அந்த அபராதமே விதிக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு. இது வந்து இவ்வளோ நாள் இப்படி தான் இருந்தது. அன்றைக்கி வந்து இன்னும் புதுசாக இன்றைக்கி வந்து இவங்க பாதியில் இறக்கல, பாதியில் இறக்கல, போயிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பாலக்காடு போகிற வண்டி, பாலக்காடுக்கு முன்ன 10 கிலோமீட்டரில் ஒருத்தர் இறங்குறேன்னா, இல்லை நீ பாலக்காடுக்கு வந்துட்டு தான் வரணும்லாம் சொல்ல மாட்டாங்க, இறக்கி விடுவாங்க. இதெல்லாம் யூஸ்வலாக பண்ணிகிட்டு இருந்தது தான். என்ன பிரச்சனைனா, ஆல் இண்டியா பர்மிட் இல்லைன்றீங்களே. இப்போ ஆல் இண்டியா பர்மிட் கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்துருக்காங்க, டெல்லியில் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே ஸ்டேட்டில் வந்து அந்த பர்மிட்டுக்கு எதுக்கும் செல்லாது, நீ எனக்கு மதர் டேக்ஸ் கட்டிட்டு இங்கே வண்டி ஓட்டுன்றாங்க. இவங்க ஒரு டேக்ஸ் போகிறாங்க. இது யாருடைய தப்புன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து இது பெரிய லட்சக்கணக்கான வண்டி ஓடுதுன்னா உடனே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க. ஓடுறது 4000 வண்டி, அதில் 3000 பேர் டேக்ஸை கட்டிடுறாங்க. ஒரு 500-1000 வண்டி தான் கட்ட மாட்டேது, போனால் போகுதுன்னு இவங்க கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். அந்த இடத்துக்கு தான் நான் வந்தேன். இப்போ நீங்கள் இதை வந்து மக்கள் வந்து பாதிக்குது, இவங்களுக்கு என்ன விதத்தில் நம்ம வந்து ரெமெடி பண்ணணும்னு முடிவு எடுத்து 3 ஸ்டேட், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 மினிஸ்டரும் உட்காந்து பேசணும். இந்த 3 மினிஸ்டர் உட்காந்து பேசுகிறதுக்கு என்னென்னா, 3மே வந்து இப்போது கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேண்டியவங்க தான். அவங்க முதலமைச்சர் இங்கேருந்து போய் ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிட்டு வராது. முதலமைச்சர்கிட்ட ஒரு ஃபோனில் கூப்பிட்டு உங்கள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அனுப்பு, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண. அதே மாதிரி கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்குது. இந்த கவர்மெண்ட் சேர்ந்த அமைச்சர் அவங்க 3 பேரும் உட்காந்து பேசி இது என்ன சொல்யூஷனு, இல்லைனா ஒரு கமிட்டி போடணும், ஒரு ஹை லெவல் கமிட்டி, 3 டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை உட்கார வச்சு இந்த யூனியன் லீடர்ஸை வர வச்சு பேசணும். எதை பற்றியுமே பேசலையே. இவங்க அதாவது வந்து தொழிலும் பாதிக்கப்பட்டாங்க. பெரிய லாஸ் சார். இந்த இது வச்சுருக்கிறவங்க பூரா ஆம்னி பஸ்ஸு ஒரு காலத்தில் அது ஒரு பெனிஃபிட்டாக ஓடி இருந்தது. இன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லை. ஏன்னா டீசல் விலை 1100 110 ரூபா, 100 ரூபா டீசல் ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் இப்போ ஓட்டும்போது, நம்ம கவர்மெண்ட் வண்டி ஓட்டினா கவர்மெண்ட் சர்வீஸ் மோட்டிவில் ஓட்டுறோம், நமக்கு லாஸ் தான். நீங்கள் வால்வோ வண்டிலாம் இப்போ கூட 8-10 வண்டி வாங்கியிருக்காங்க. சரியான லாஸான வண்டி எதுனா அது வால்வோ தான். ப்ரைவேட் ஆப்ரேட்டராலே ஓட்ட முடியல, நம்ம எங்கே நடத்த போகிறோம்? கஷ்டம். சேவை மனப்பான்மையில் பார்க்கும்போது இது மக்களுக்கான ஒரு சேவையாக பார்க்கலாம் சார். இல்லை சார், அதை வந்து ஒன்று வால்வில் தான் போகிறோன்னு எந்த பேசஞ்சர் கேட்குறான்? பேசஞ்சருக்கு வந்து ஃபீஸ்ஃபுல்லாக போய் ஊருக்கு இறங்கணும், வண்டி பிரேக் டவுன் ஆகாது போகணும். ஸ்லீப்பர்னால் ஸ்லீப்பர் கேட்குறாங்க, இல்லைனா இதுலேயே உட்காந்து போகிறவங்களே நிறைய பேர் ட்ராவல் பண்ண ரெடியாக. அவங்கள பொறுத்தவரையிலும் நார்மல் ஃபேர் இருக்கணும், லக்ஸரியாக அவங்க போய் இறங்கிக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஒழிய, எனக்கு இந்த மாதிரி வால்வோ தான் ஓணும், ரியர் இன்ஜின் பஸ்ஸு தான் ஓணும்னு சொல்ல. இப்போ நான் முதல்ல கூட உங்ககிட்ட பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன், ரியர் இன்ஜின் 2.5 தான் மைலேஜ் கிடைக்குது. இந்த வண்டி ஆர்டினரி வண்டி, இப்போ இவங்க ஓட்டுற ஆம்னி இதெல்லாம் ஓட்டுறாங்க இல்லையா, ஆம்னி பஸ், அதெல்லாம் வந்து 5.5 கிடைக்கும் மைலேஜ். அப்போது 2.5 கிடைக்கிறது எங்கே, 5.5 கிடைக்கிறது எங்கே? 5.5 கிடைச்சாலும் அவங்களுக்கு நஷ்டம். ஏன்னா இன்றைக்கி வந்து 1 லிட்டர் டீசல் 100 ரூபா, இன்றைக்கி 300 கிலோமீட்டர் போடணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 லிட்டர் டீசல்னால் 8,000 ரூபா 9,000 டீசல் மட்டுமே போடணும். அப் அண்ட் டவுன் ரிட்டர்ன்னா 5,000 டீசலு. டேக்ஸ் இருக்குது, டேக்ஸு அதிகமான டேக்ஸு. முதல்ல வந்து நாங்கள் இதே மாதிரி டேக்ஸ் வந்து மேக்ஸி கேப்புக்கெலாம் வந்தது, ஃப்ளோர் டேக்ஸ்னு போட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணால் கட்ட முடியாது அப்படின்னு நாங்கள் 12+1 சீட்டோட அந்த மேக்ஸி கேப் வண்டிங்களை வச்சுட்டோம். அதுக்கு மேலே 18+1 22+1 பர்மிட் இருக்குது, வாங்கலை. ஏன்னா அந்த வண்டிக்கு அந்த டேக்ஸ் அமௌண்ட்டு அதிகம். இவங்க வந்து குறைச்சி பண்ணணும், இல்லைன்னா நாங்கள் வேண்டாம்னு சொல்லி விட்டோம், கவர்மெண்ட் பண்ணல. இந்த கவர்மெண்ட்டு 3 ஸ்டேட்டோடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்,
டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் உக்காந்து இது சொல்யூஷன் தேடணும் உடனடியாக. இல்லைன்னா அடுத்த ஃபெஸ்டிவல்லாம் வரும்போது பப்ளிக் வந்து ரொம்ப சஃபர் ஆகும். அதுவும் பார்த்தா கேரளாவுக்கு வந்து உங்களுக்கு சபரிமலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், சாமிங்க போகணும், வண்டிங்க இதெல்லாம் புக் பண்ணியிருப்பாங்க. இதையெல்லாம் பண்ணி கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனோடனே என்ன பண்ணணுன்றதுக்காக தான் அறிக்கை விட்டு உடனே அரசு வந்து இதில் தலையிடணும். ஏன்னா தனிப்பட்ட ஒரு ஸ்டேட்டு தான் இருந்தாலும் நம்ம ஏதாவது சொல்லலாம். இது 3 ஸ்டேட்டும் வந்து பேச வேண்டியது. இது வந்து சவுத் இந்தியா பூராவே இந்த பிரச்சனை இருக்குது. இதை சால்வ் பண்ணோம்னா இந்த 3 ஸ்டேட்டை சேர்ந்த சவுத் இந்தியா ஃபுல்லாக பிரச்சனை இருக்குது. அதே போல் இதில் வந்து திமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்னு பிரித்து பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லா ஆட்சி காலத்துலேயும் ஏதோ ஒரு வகையிலான இந்த சிக்கல்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இது அந்த இடத்துல நான் ஒரு மறுப்பு தெரிவிச்சிடுறேன். அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக் அறிவிச்சு 4 நாளாக வண்டி ஓடாதெல்லாம் இருந்ததில்லை. ஸ்ட்ரைக் அறிவிப்பாங்க, உடனே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு எங்கள் அமைச்சர் கூப்பிட்டு பேசுவார், டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் பேசுவாங்க. இல்லை என்ன யூஸ் ஆச்சு? யூஸ்னா தீர்வு ஆகணும்ல. வண்டி நின்றுடுச்சு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் வண்டி நிற்காதே, அடுத்த 4 நாளில் இதை பேசலைன்னா நாங்கள் வந்து வண்டி நிறுத்துவோம்னு சொன்னாங்கன்னா உடனே முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருந்தோம். அது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதோ ஒன்று ஆனால் நடந்தது. இப்போ நீங்கள் 4 நாளாக வந்து வண்டி நிற்கிது, வண்டி ஓடலை, ஆனால் ஒன்றும் தீர்வு ஏற்படலையே. ஒவ்வொரு ஓனருக்கும் என்னென்னா, ஐயோ நீங்கள் நின்னா நமக்கு நஷ்டமாச்சா, ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுக்கலான்னு தான் நினைப்பாங்க. யூனியன் வழியாக அதை வளர்த்துக்கிட்டு போக விட மாட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்றது தான் என்னுடைய இது. ஏன்னா இல்லைன்னா இந்நேரம் இந்த 4 நாளில் எவ்வளோ நேரம் சார் ஆகும்? அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கேரளாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து வந்து ஒரு ½ டே உக்காந்தாங்கன்னா யூனியனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அப்போ இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு சொல்லணும்ல. எதுவுமே சொல்லலாம் எப்படி? நான் வந்து முதல்லலாம் வந்து நிறைய வந்து பார்சல் போகும். அப்போ வந்து சேல் டேக்ஸு மட்டும்தான் இருக்கும். இப்போ ஜிஎஸ்டி ஆகிடுச்சு. இப்போலாம் வந்து ஒரு மெட்டீரியல் இந்த ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகணுன்னா அந்த ஜிஎஸ்டி ஃபார்ம், அதில் வண்டி நம்பர்லேருந்து நிறைய ப்ராசஸிங். ஆனால் என்னென்னா கன்சைனர் கன்சூமர் 2 பேருக்குடைய இதெல்லாம் வந்துடும். அதில் பேன் நம்பர்லேருந்து அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லேருந்து எல்லாம் வந்துடும் பில்லில். ஒன்றுமே தப்பு பண்ண முடியாது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு பக்கம் டேக்ஸு கட்டி இங்கே பில்லை கட்டுவாங்க. நிறைய வந்து மெட்டீரியலு அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருந்தது, அங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு மேலே டாப்புக்கு மேலே அது ஒரு 2 டன்னு 3 டன்னு ஏற்றி போவாங்க. அதெல்லாம் கூட கேஸ்லாம் போட்டாங்க. அந்த அளவுக்குலாம் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து எந்த வருமானமும் கிடையாது. அந்த பேசஞ்சர் வருமானம் மட்டும்தான் இந்த வண்டிக்கு வருது, ஆம்னி பஸ் ஓனருக்கு. அதையும் இந்த மாதிரி பிரச்சனைனா கூப்பிட்டு பேசலையன்றது தான் எங்களுடைய ஆதங்கம். இல்லை சார், அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த வால்வோ பேருந்துகள் அரசு சார்பில் எஸ்சிடிசி சார்பாக வந்து வால்வோ பேருந்துகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க. தனியாராலேயே ஒழுங்காக வந்து பராமரிக்க முடியல, அரசாங்கம் வாங்கி எப்படி பராமரிக்கணும்னு. நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு சேவைத்துறை, போக்குவரத்துறைங்கிறது வந்து குறிப்பாக வந்து அரசாங்கம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப வந்து அந்த பொது போக்குவரத்து வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ரியர் என்ஜின் பேருந்துகள் வந்து மைலேஜ் கம்மியாக இருக்குது, இப்போ இவி வெஹிக்கிள்ஸ் வந்து அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 22 கோடி ரூபா கிட்ட லாஸ் வருதுன்னு சொல்லிங்க. ஆனால் ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் இவி பேருந்துகள் வருது, சுற்றுச்சூழல் சீர்கேட்டுக்கு மாற்றா. இன்னொன்று வந்து மக்களுடைய பயணம் மேம்படுது. அதாவது வந்து இப்போ நார்த் இந்தியாவெலாம் பார்த்தீங்கன்னா பேருந்து மாதிரியே இருக்காது, பயங்கரமாக வந்து மோசமான நிலையில் இருக்கும்னுவாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேருந்து இன்றைக்கி வந்து கடந்த காலத்துலேருந்து ஒவ்வொரு படிநிலையாக வந்து அப்டேட் ஆகிட்டே வருது. என்னதான் போக்குவரத்துறை வந்து லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வந்து ஒரு கடனில் இயங்கிட்டு இருந்தாலும் பயணிகளுக்கு வந்து இங்கே ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பயணத்தை வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்கன்ற ஒரு கூற்றும் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் வந்து சொல்கிறது நான் ஏற்றுக்கணுன்னா, முதல்ல பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு வளர்ந்துருக்குதா இல்லையா? வளர்ந்துருக்குது, முதலமைச்சரே சொல்கிறார். அது அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க எல்லாம். இந்த இங்கே நீங்கள் வந்து வளர்ந்துருக்குதுன்றது நாளைக்காட்ட ஃப்ளைட்டு நடத்த முடியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு 50 ஃப்ளைட்டை வாங்கிடுறேன், இங்கேருந்து நான் ஃப்ளைட்டில் எடுத்து விட்றேன் நான் சொல்ல போகிறீங்க. பார்ட்டி நான் முதல்லே சொன்ன மாதிரி அவங்களுக்கு லக்ஸரியாக போகணுன்றது இல்லை, சேஃபாக போகணும், டயத்துக்கு போய் சேரணும். அதை தான் வந்து ஒவ்வொரு பேசஞ்சரும் இருக்கும். அவங்களுக்கு ரேட்டிங் வந்து பிரச்சனை இருக்குது. டிக்கெட் வந்து இதுக்கு வந்து 1000 ரூபா, அதுக்கு வந்து 750 ரூபான்னும் போது 250 ரூபா ஏன் வேஸ்ட்டாக கொடுக்கணும், இதிலே போகலான்னு நினச்சி வேறு வண்டியில் போவாங்க. இப்போ அவங்க போய் வந்து எனக்கு வால்வோ வாங்கி கொடு அப்படின்னு எந்த பேசஞ்சர் கேட்டாங்க? அப்படி இல்லை சார், இது பேசஞ்சர் கேட்குறாங்கன்னு தாண்டி ஒரு தனியார் பேருந்தில் ஒரு வால்வோவில் பயணிங்கன்னா ஒரு அதிக கட்டணமாக இருக்கும். பட் அரசு பேருந்தில் வந்து ஒரு பண்டிகை காலங்களே நம்ம போனோம்னா இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான பயணத்தை போகிறோன்னு ஒரு சில விரும்புவாங்க. அது வந்து இப்போ எவ்வளோ வந்து ஒரு 10 பஸ் வாங்கியிருக்காரு. சரி 100 பஸ் வாங்கினாருன்னா ஒரு பஸ்ஸுக்கு வந்து 36 பேர் எவ்வளோ போயிட போகிறாங்க? ஒரு 3600 பேர் போயிடுவாங்க. அதுக்கு நம்ம இத்தனை கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது ஆல்ரெடி முதல்ல வந்து நம்ம பண்ண போது அதில் லாஸ் வந்தது, ரொம்ப வண்டியை வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னு பல பிரச்சனை இருந்து நம்மக்கிட்ட வால்வோ ஓடிச்சு. இப்போ விட்டுட்டு நீங்கள் திரும்ப அதை வந்து கவர்மெண்ட் வண்டியாக எடுத்து சேர்க்குறீங்க. இந்த பேட்டியில் கூட இபி வெஹிக்கிள் இந்த வண்டியை பற்றி பேசும்போது லாஸ்ட் டைம் பேசுனது கூட அமைச்சர் வந்து சரியான புரிதல் இல்லாமல் நான் பேட்டி கொடுத்ததா, உங்கள் பேட்டியில் நான் கொடுத்ததா வந்து
அமைச்சர் வந்து அவங்க கேள்வி கேட்டப்போ சொன்னார், பதில் சொன்னார். அவங்களுக்கு சரியாக புரிதல் இல்லை சொல்லிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், நான் புரிதல் இல்லை உண்மை. எப்படி புரிதல் இல்லை? நீங்கள் வந்து நடத்த முடியாதுன்னு எதை வச்சு முடிவு எடுத்துக்கிறீங்க? டிரான்ஸ்போர்ட் வந்து இது நாள் வரலும் நடந்தது தமிழ்நாடு அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கும்போதும் சரி, இது பொதுத்துறையாக மாறினதுக்கு அப்புறமும் சரி, அரசு துறை நம்மளுடைய டிரைவர்ஸ், நம்மளுடைய கண்ட்ராக்டர், நம்ம வண்டி தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். முதல் முறையாக தனியாருடைய வண்டி, அவர் 2 கோடி கொடுத்து வண்டி வாங்கி லாபமாக நடத்திட முடியும்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அரசாங்கம் சேவை மனப்பான்மை உள்ள அரசாங்கம் அதே பேருந்து நம்ம லோனில் தான் வாங்குகிறோம். அதை நம்ம வாங்கி நம்ம கண்ட்ராக்டர் டிரைவரை போட்டு நம்ம சர்வீஸ் பண்ணோம்னா, நாளைக்கு பேசஞ்சருக்கு எதுவும் பிரச்சனைனா அந்த டிரைவரோ அந்த கண்ட்ராக்டரோ யாரோ ஒருத்தர் வந்து அது ரெஸ்பான்சிபிலிட்டி வருவாங்க, எல்லாம் இருக்கும். இப்போ ப்ரைவேட்டில் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. இப்போ இந்த வண்டியில் போகிற ரூட்டில் போகிறாரு, ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு, அந்த டிரைவரை ஒரு பேசஞ்சர்கிட்ட பிரச்சனை பண்ணார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஆனால் இவங்க அந்த கம்பெனியில் கூப்பிட்டோன்னா அவனை இங்கேருந்து இறக்கிடுறாங்க டிரைவரை. சரி, அவன் இதோட நாளைக்கு ஒரு டியூட்டிக்கு போகிறதுன்னு இல்லை. இவன் நாளைக்கு காலையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே தாம்பரத்தில் ஓடுற வண்டியில் இவங்க கம்பெனி வண்டியில் அவன் ஓட்டுறான் டிரைவர். இதே தான் கண்ட்ராக்டரும் ப்ரைவேட்டு. அவனை வந்து நீ வந்து டிக்கெட் வாங்குறதுல இதில் ஒரு பாசஞ்சருக்கு அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் வந்ததுன்னா உடனே இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் அவனை வந்து இந்த கம்பெனி பேரில் தான் இவங்க சொல்லணும், அந்த டிரைவர் இந்த ரூட்டில் போன கண்ட்ராக்டர் சரியில்லை அப்படின்னா இவன் எடுத்துடுறான். 2 நாள் பொறுத்து திரும்ப அதே கண்ட்ராக்டர் இப்போ பூந்தமல்லியில் வர வண்டியில் ஓட்டுறான். ஏன்னா கண்ட்ராக்டர் டிரைவர் வந்து ஷார்ட்டேஜ், ப்ரைவேட் கம்பெனி, அவங்க மேலே வேறு நீ எதுவும் பண்ண முடியாது. நம்மளது அப்படி கிடையாது. அரசாங்கத்தில் டிரைவர் கண்ட்ராக்டர் இருக்கும்போது அவன் ஃபியூச்சர்ஸை பற்றி நினைக்கலாம். உடனே மெமோ கொடுத்துருவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இங்கேருந்து தாம்பரத்துலேருந்து ஆவடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அவன் ஃபேமிலி அங்கே இருக்கும், டெய்லி ஆவடி போய் வண்டி ஓட்டு வரணும். இது எல்லாம் பிரச்சனைகள் நிறைய சந்திப்பாங்க. அப்போ வந்து சர்வீஸ் மைண்டில் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ சர்வீஸ் மைண்டை அந்த ப்ரைவேட்டில் வண்டியில் ஓட்டுற டிரைவர் கண்ட்ராக்டருக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவி வெஹிக்கிள் சொல்கிறீங்க, இவி வெஹிக்கிள்ஸ் நீங்கள் அது பேசுனதுனால சொல்கிறேன். இதே தான் இப்போ இன்றைக்கி வர போகிற ப்ரைவேட் வந்து எந்த வண்டி வந்தாலும் டிரைவர் கண்ட்ராக்டரை எடுக்கவே இல்லை சார். மெக்கானிக்கே இல்லை சார். மெக்கானிக்கே எடுக்கணுமா வேணாமா? வண்டி பிரேக் டவுன் ஆனால் ஏன் பிரேக் டவுன் ஆகுது? இப்போ வால்வோலாம் வந்துருக்கு இல்லை சார்? இப்போ வால்வோலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இப்போ அந்த அதுக்கான மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தானே இப்போ பஸ்ஸே கொள்முதல் பண்ணியிருப்பாங்க. இல்லை சார், நேற்று இது 100கணக்கான பேருந்து வால்வோ வந்து நம்ம முதல்ல எடுத்தோம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இங்கேருந்து கர்நாடகாவுக்கு அனுப்பிச்சு அங்கே 15 நாள் ட்ரைனிங், டிரைவருக்கு மெக்கானிக்கு எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து கூப்பிட்டு வந்து வண்டி எடுத்தாங்க ஓட்டணும். அப்போவே நம்மளால் அதை சக்ஸஸ் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, இப்போ லாங் போகிற வண்டி இருக்குதுன்னு வச்சுங்க சார். இங்கேருந்து தாம்பரம் தாண்டியாச்சுன்னா அப் டு வந்து ஒரு 40-60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது பாட்டு போயிட்டுருக்கும். ஒன்றும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாது. ஆனால் லோக்கலில் அப்படி கிடையாது. இங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டரில் அடுத்த ஸ்டாப் வந்துடும். இந்த ஸ்டாப்புக்கு போகும்போது அவங்க வந்து அந்த வண்டியை நிறுத்தி நியூட்ரு பண்ணி திரும்ப எடுக்கணும். இது ரியர் வரைக்கும் அந்த கேபிள் டைப். அது உங்களுக்கு கீர் வந்து கேபிள் டைப்பு. இங்கேருந்து போட்டு ஒரு நாளைக்கு 500 வாட்டி 1000 வாட்டி போட்டோன்னே கேபிள்லாம் லூஸ் ஆகி போயிடும். திரும்ப கீர் விழாது. கீர் விழான்னு ஒரு கிளச்சை சரியாக 4 வாட்டி அழுத்தி வரும்போது பிரேக் டவுன் ஆனதுக்கு இது ஒரு காரணம். ரியர் இன்ஜினு அது வந்து வால்வோ கம்பெனி அது வந்து ஹைவேல போகிறதுக்கு நல்ல வண்டி தான், இல்லைன்னு சொல்ல. அது வால்வோ இதெல்லாம் போட்டாங்க, ட்ரைலர்லாம் போட்டாங்க, அதெல்லாம் கூட ஃபெயிலியர் ஆகி போச்சு. வால்வோவில் இதெல்லாம் வாங்கின வண்டி எதுவுமே ஓடலை சவுத் இந்தியாவில். நார்த்தில் கூட ஒன்றும் ஓடுற மாதிரி தெரியல. இப்போ அந்த வண்டி தேவையில்லை. இவங்க பண்ணுறவங்க என்ன பண்ணியிருக்கணும், சரி இவி வண்டியில் நாங்கள் சொன்னோம்ல, ஏன் நீ ஒரு 10 இவி வண்டியை வாங்கி அதை லைனில் ஓட்டி பார்த்து அது லாபமாக இருக்குதா? நீங்கள் தான் சொல்கிறீங்க லாபம் வரும்னு, பப்ளிக் சர்வீஸ் பண்ணலாம்னு, அதை பண்ணலாமே. இப்போ நீங்கள் சொல்கிறது லாங்கில் வந்து இவி பஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செட்டிக்கு வந்து எங்களால் முடியல மெயின்டெனன்ஸ், அதனால அவுட்டரில் போகிற வண்டி அனுப்பலாம். இது ஏன் வால்வோ போய் வாங்கணும்? இப்போ வால்வோ வாங்க வேண்டிய அவசியம் என்ன? வால்வோ இப்போ நேற்று வந்த வண்டியா? இவி வந்து எதிர்காலத்தில் நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பொல்யூஷன் இல்லாதுன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. இப்போ இதில் வந்து பொல்யூஷன் வரதானே செய்யும் வால்வோவில். இது டீசல் வண்டி தானே, கேஸ் வண்டியும் கிடையாது. அப்போ அந்த வண்டி ஏன் நம்ம போய் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணோன்னு வந்தால் லாபமாக இருக்கிற பர்ச்சேஸ். அதாவது வந்து இப்போ நீங்கள் ஆம்னி பஸ்ஸு இது வந்து லைலேண்ட் வண்டி தான். ஆனால் எல்லாமே இதே கேள்வி கேட்பாங்களா சார் உங்ககிட்டயும்? அப்போ நீங்கள் எதுக்கு வந்து வால்வோ வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் எதுக்கு வால்வோ சார் பிகினிங்கில் வாங்கி தான் நிறுத்திட்டோமே. நம்ம வந்து வரும்போது ஒரு புதுசாக வருது ஒரு ப்ராடக்ட்டு, அப்போ வாங்குகிறோம் நம்ம அந்த பேருந்தை. 100கணக்கான வண்டி 1 2 இல்லை வாங்கி ஓட்டணும், லாஸு, அது நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பர்ச்சேஸே பண்ணலையே. ஒரு டைம் பண்ணாங்க அம்மா ஆட்சி காலத்தில், அதை வந்து அதோட க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண முடியல. வந்து கம்பெனியில் பேர் பார்ட்ஸ் ப்ராப்ளம், வண்டி நிற்கிது, ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா இனிமேல் வேண்டான்னு முடிவு எடுத்து விட்டாச்சு. திரும்ப நீங்கள் அவசியம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ இதே வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆம்னி பேருந்து பூராவே வந்து சாதாரண லைலேண்ட் வண்டி, 6 வீல் வண்டி தான். அந்த வண்டி விரும்புகிறாங்க. காரணம் என்னென்னா எல்லாம் சஸ்பென்ஷன்லாம் ஏர் சஸ்பென்ஷனு அதெல்லாம் இருக்குது. ஏன் இந்த மாதிரி வண்டி வாங்கினா 5-6 கிலோமீட்டர் டீசல் போகுமே. பப்ளிக் நீங்கள் எப்படி இருந்தாலும் அதுவும் டீசல் வண்டி தான், வால்வோவும் டீசல் வண்டி தான். நீங்கள் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? யாரோ சொகுசு மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும்.
அதில் கூட ஒன்றும் தெரியாது சார். ஏறி வந்து ஒரு அரை மணி நேரம் மூச்சிருப்பான், அப்புறம் தூங்கிடுறான். அதுக்கு என்ன சொகுசு என்ன தெரிய போகுது, ஆள் வண்டியில் போகிறது. பப்ளிக் வந்து சேஃப்டி ஃபஸ்ட்டு சார், அதில் போகணும். ப்ரைஸ் வந்து நார்மல் ப்ரைஸ் வேணும், அவங்க அதை தான் விரும்புகிறாங்க. கரெக்டாக டயத்துக்கு போய் சேரணும், சேஃப்டியாக போய் சேரணும், அதை தான் விரும்புகிறான். அதுக்கேற்ற வண்டி நம்ம புதுசாக வாங்கி கொடுத்தா போதும், வழியில் ரோட்டில் பிரேக் டவுன் ஆகாது. அதை விட்டுட்டு நான் திரும்பவும் வால்வோ வாங்கன்னு வாங்கிட்டு இந்த வால்வோ வண்டிக்கு நம்ம முதல்ல அனுபவிச்சுட்டு இருக்குது கவர்மெண்ட்டில். அதெல்லாம் என்னன்றது திரும்ப பார்க்காமே போய் ஓட்டி பார்த்தாரு. நம்ம அமைச்சரே ஓட்டினார், பார்த்தேன் நான் டிவியில். அவர் போய் ஓட்டி ட்ரையல் பார்த்துட்டு நல்லா இருந்து வாங்கிட்டாரு. இப்போ இந்த வண்டி யார் மெயின்டைன் பண்ணுறது? சரி, எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் சார். ரொம்ப நாளாக வந்து இப்போது இது அதிமுக ஆட்சியிலையும் சரி, திமுக ஆட்சியிலையும் சரி, அரசு பேருந்துகள் வந்து புதுசாக கொள்முதல் பண்ணிட்டு வரீங்க. வண்டி ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஜாக போய் ஒரு பேருந்தில் அது இறுதி நிலைக்கு வரும்போது அந்த பேருந்தில் வந்து ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாமல் பயணிக்க முடியாத நிலைக்கு போகுது. இதுவே தனியார் பேருந்து எடுக்கும்போது அந்த மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, அதை அவங்க ப்ராப்பராக வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் அரசு பேருந்துகளை நீங்கள் புது பேருந்தாக கொள்முதல் பண்ணாலும் அது வந்து ஒரு ஸ்டேஜில் போயிட்டு பயணிக்க முடியாத ஒரு பயணிக்கிறதுக்கே சிரமமான ஒரு பேருந்தாக வந்து மாறுது. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல்ஸ் இல்லாத ஒரு காரணமா, இல்லை என்ன காரணம்? இல்லை, மெக்கானிக்ஸு ஸ்பேர் பார்ட்ஸு இது ஒரு பார்ட்டு. வண்டி வாஷிங்ன்றதுங்க, ஜென்ரலாக வாஷிங். அந்த வண்டி இங்கேருந்து ஓட்டுற ப்ரைவேட் வண்டி பூராவே அவ்வளோ நீட்டாக வாஷ் பண்ணி, நைட்டில் வண்டியை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி ரெடியாக இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ ஸ்மெல்லு எல்லாம் இல்லாமல் நீட்டாக ரெடி பண்ணிவிடுவாங்க வண்டியை, ஸ்பெனாயில்கள்லாம் எல்லாம் போட்டு. இங்கே எப்படி தெரியுங்களா, கான்ட்ராக்டுக்காரன் வாஷிங்க்கா? வாஷிங்லாம் கான்ட்ராக்ட். ஆனால் இந்த எஸ்சிடிசி பஸ் நிற்கிறதெல்லாம் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் வாஷர் இருக்குமே சார், ப்ரஷ் சார். அது வந்து இந்த புது வண்டிக்காக ஒரு பிளான்ட் இல்லை சார். மிச்ச இடம்லாம் வந்து வாஷிங்க்கு வந்து கான்ட்ராக்ட் எல்லாம் வந்தாங்க சார். கான்ட்ராக்டர் வந்து போட்டியில் வந்து ரேட்டு கம்மி சார். ஒரு பஸ்ஸுக்கு 80 ரூபா சார் கழுவுறதுக்கு. அவுட்டில் மட்டுமா சார்? க்ளீன் பண்ணுறது அவுட் வாஷிங்னு 80 ரூபா. ஓகே. அந்த நாளில் இருந்து இப்போ ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன பஸ்ஸுக்கு 80 ரூபா தான். ஒரு பஸ்ஸுக்கு 80 ரூபா. 80 ரூபா வாஷிங்க்கு. நைட்டு 11 மணிக்கு வண்டி விடணும், அப்போ தான் ட்ரிப்பு முடியும். காலையில் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வண்டி போகணும், கழுவணும். என்ன கழுவுறாங்க அவங்க? நம்ம டிரைவர் கான்ட்ராக்டர் போகும்போதே கொஞ்சம் வேஸ்ட்டு எடுத்துன்னு போய் ஸ்டேரிங் நல்லா தொடச்சிக்கின்னு, கண்ணாடி உள்ளே தொடச்சிக்கின்னு சீட்டை தட்டி உட்கார முடியுது. காரணம் என்னென்னா அந்த நிலமையில் இருக்குது. இதுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி மீட்டிங்கில் நடந்த கூட எம்டி கிட்ட சொன்னேன், சார் சிலதெல்லாம் வந்து செலவினங்களை குறைக்கிறதுக்கு என்ன வழி? உங்களால் வந்து லாபம் பண்ண முடியவே முடியாது. டிரான்ஸ்போர்ட் லாபம் கிடையாது, இது சர்வீஸ் மைண்டு. சர்வீஸ் பண்ணுற வண்டியில் போய் நீ லாபம் பார்க்க முடியாது. பப்ளிக் சர்வீஸ் தான் முக்கியம். அப்போது அதுக்கு உண்டான செலவினங்களை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேசியிருக்கேன். ஒரு 1 ஹவருக்கு மேலே அவர் உட்காந்து பேசினார். சில மேட்டரெல்லாம் பேசணும். ஏதோ முடிவு எடுத்துட்டாங்க, நம்ம வாங்குறோன்னு சரி, பெரிய வண்டியாக வாங்குறது. வால்வோலாம் ரொம்ப கஷ்டம். அது என்ன முடிவு எடுத்து பண்ணாங்களோ, யார் அதிகாரிங்க அவருக்கு தவறான இது கொடுத்தாங்களோ தெரில. அமைச்சர் வந்து பண்ணி பார்த்துட்டு நடத்தலாம்னு நினச்சாருனா கூட இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து செலவினங்களில் நஷ்டம் தான் வரும், அதில் ஒன்றும் லாபமே வராது. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொது போக்குவரத்து நீங்கள் சொன்ன மாதிரி ஓவராலாக சவுத் இந்தியாவே வந்து டவுன்ஃபாலில் தான் போயிட்டுருக்கு பொது போக்குவரத்துலேயும் பேருந்து போக்குவரத்து கழகங்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி சார். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste the Daily. Taste the Daily.